இந்த டோட்டல் பைபிள்லையுமேங்க தேவனை நீங்க ஈஸியா ஷார்ட்கட்டு நான் சொல்லுவேன். அதை ஈஸியா ஆண்டவர்கிட்ட வந்து ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கும் சரி, ஆண்டவரை குளிர பண்றதுக்கும் சரி, ஈஸியா ஒரு வழி இருக்குன்னா இது 2 வசனம் தான். ஆண்டவரே உன்னை ஏன் ஆசீர்வச்சிருக்கிறாருன்னா, ஆசீர்வாதம் இல்லாதவங்களுக்கு நடுவில் ஒன்று ஆசீர்வச்சிருப்பாரு. எதுக்குன்னா அவனை ஆசீர்வதிக்கும்படிக்கு. புரியுதுங்களா? ஒரு ஏரியாவில் ஒரு ரேஷன் கடையை வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி ஒரு விசுவாசியை கர்த்தர் ஆசீர்வாதமாக ஒரு இடத்துல வெறும் ஏழைகள் மத்தியில் ஏன் வச்சிருக்கிறாருன்னா, அந்த மொத்த ஏழைகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக. உனக்கு ஆண்டவர் கொடுத்து உன்னை டிஸ்ட்ரிபியூட் பண்ண விடுவார். நீ எப்போ அதை கொடுக்காம சேர்த்து வச்சுக்கிறியோ, உன் உபவாசம் வேஸ்ட், உங்க பிரேயர் வேஸ்ட். நீங்க கொடுக்குறீங்கல்ல, அதுதான் கர்த்தருக்கு உகந்த உபவாசம். இது எப்படிங்க உபவாசம் ஆகும்? இது எந்த லெவல்னு பாருங்க. நீங்க அவனுக்கு கொடுத்துட்டீங்க, இப்போ உங்களுக்கு என்ன இல்லை? இப்போ உங்களுக்கு என்ன இல்லை? சாப்பிட இல்லை. இப்போ நீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சாப்பாடு இல்லாமல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுதான் உபவாசம். இந்த உபவாசம் கர்த்தருக்கு உகந்த உபவாசம். ஐயோ எனக்கு சாப்பாடு இல்லை, எல்லாம் கொடுத்துட்டேன். உலகம் என்ன சொல்லும்? தனக்கு மிஞ்சி தான். இந்த வசனம் என்ன சொல்லுது? எல்லாருக்கும் எடுத்து கொடு, எல்லாருக்கும் எடுத்து கொடு. அப்ப எனக்கு இல்லையே, இவனுக்கு இங்க இருக்கிறத கொடு, உனக்கு நான் பரலோகத்துல இருந்து தருவேன். வரும் பரலோகத்துல இருந்து. சாப்பாடு இல்லைன்னா கண்டிப்பா உனக்கு எனக்கும் பரலோகத்துல இருந்து கண்டிப்பா வரும். குறைவுகள் நிறைவாகும். அதுவும் கர்த்தர் சொன்னார், நீ ஒன்று செஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்காம போகவே மாட்டார். வேணும்னு சொல்றது பிசாசுடைய வேலை, கொடுன்னு சொல்றது கர்த்தருடைய வேலை. சேர்த்து வச்சுக்கோன்னா பிசாசு, இருக்கிறத கொடுன்னா இயேசு கிறிஸ்து. இந்த டாக்டரினை வச்சுக்கிட்டே நீங்க தேவனுடைய ஊழியக்காரர் யாரு, பிசாசுடைய ஊழியக்காரர் யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். உனக்கு வேணுன்றதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னா அது தேவன் சொல்றது இல்லை. உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதான் தேவன் சொன்னது. அல்லேலூயா.